அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன் 2024 ஆண்டு கும்பராசியில் சூரியன் ப்ளஸ் சனி கூட்டணி. குடும்பத்தில் குதூகலம் யாருக்கு கிடைக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம்தான் இது. கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் என்று அழைக்கின்றனர். இந்த மாதத்தில் துவக்கத்தில் சூரியன் புதனுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கின்றனர். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சூரியன் சனியோடு இணைந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள் 7ஆம் இடத்தில் கூட்டணி அமைத்து பயணம் செய்ய போகிறாரு. தொழில் வியாபாரம் காரணமாக அடிக்கடி நீங்கள் வெளியூர் செல்லும் நிலை உண்டாகும். அப்பாவினால் நன்மை உண்டாகும். செவ்வாய் 6ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் பயணம் செய்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கவனம் தேவை. உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். அம்மாவினால் நன்மை உண்டாகும். புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சூரியனும் சனியும் இணையறதுனால சிம்மராசிக்காரங்களுக்கு அவர்களின் தொழில் மற்றும் உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புலாம் இருக்கும். புதிய தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு அவர்களின் விருப்பங்களுக்கு நிறைவேற வாய்ப்பு இருந்தாலும் அதில் லாபம் கிடைக்க தாமதமாகும். திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளையும் ஈகோவையும் நீங்கள் தவிர்க்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. சிம்மராசி மாசி மாதத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இனிய சுபாவமும் மென்மையான பேச்சும் உடைய சிம்மராசி அன்பர்கள், நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்பவங்க. இந்த மாதம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. மனசில் ஏதாவது குறை இருக்கும். புதிய நபர்கள் எதிர்பாலினத்தவர் ஆகியோரிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டியது வரலாம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்கிறதுல வேகம் காண்பீங்க. போட்டிகள்லாம் விலகும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு மாறும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இருக்கும். பெண்களுக்கு எதையாவது பற்றி நினைத்து நீங்கள் கவலைப்படுவீங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்தது வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. கலைத்துறையினரை பொறுத்தவரை மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரலாம். அதனால் கவனமாக இருங்க. எதிர்பாராத வாய்ப்புகள்லாம் சேரும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை சிறிய வேலையையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முற்படுவீங்க. சக மாணவர்கள் மூலம் உதவியெல்லாம் கிடைக்கும். இந்த மாதம் நல்ல பேர் வாங்குவீங்க. மூலதனத்திற்கு தேவையான பணம் குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இந்த மாதம் கலைத்துறையினை சார்ந்தவங்களுக்கு அந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம்லாம் காண்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க பெறுவாங்க. பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிலாம் கிடைக்கும். இந்த மாதம்
நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும். சிம்மராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பௌர்ணமியில் பூஜை செய்து அம்மனை வணங்க. எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்தது மாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு சிம்மராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.